சொல்லப்படுது சார், நீங்க சொல்றது ஓகே. ஆனா உத்தரப்பிரதேசம், குஜராத், இந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த குறிப்பிட்ட சில மாநிலங்களிலேயே நாங்கள் அந்த 272 என்ற இலக்கை எட்டி விடுவோம் என்று பாஜக தலைவர்கள் கூறுகிறார்கள். இப்போது அந்த கள நிலவரம், அதாவது இந்த ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு அதன் பின்னர் கடந்த முறை 2019ஆம் ஆண்டு அவர்கள் ஃபுல் ஸ்வீப் செய்த அந்த வட இந்திய மாநிலங்களில் இமாச்சல் பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், ஊபியில பெருமதியான தொகுதிகள் ஆகிய இந்த ஒரு 5 மாநிலங்களில் இந்த ஹிந்தி ஹாட்லேண்ட்ஸ்ல இந்த அலை, இந்த எதிர்ப்பு அலை இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா சார்? எந்த காலத்தையுமே அலையே கிடையாதுங்க. 36 விழுக்காடு வாக்குகளை வாங்கித்தான் அவர் 10 ஆண்டுகளா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. என்னென்ன உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகள், ஒரு வாக்காளருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாயை நாங்கள் சுவிஸ் வங்கியில் இருக்கின்ற கருப்பு பணத்தை மீட்டெடுத்து வந்து ஒரு வாக்காளருக்கும் கொடுப்பேன்னாரு. அதுல ஏமாந்தாங்க மக்கள் எல்லாம். 15 லட்சம் மோடி வந்தா கிடைக்க போகுது ஒரு வாக்காளருக்கு வந்து. வேலை வாய்ப்பு 2 கோடி மக்களுக்கு வருடத்திற்கு கொடுப்பேன்னாரு. மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தர போறாரு, நம்முடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கும் போது நம்பினாங்க. 420 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விற்கும் போது அந்த பாதியா குறைப்பேன்னாரு. தாய்மார்கள், நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் நம்பினாங்க 420 பாதியா குறைக்க போறாருன்னு. இளைஞர்கள், வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை பாதியா குறைப்பேன்னாரு. இது மாதிரி உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை கொடுத்து வேளாண்மை குடிமக்கள், விவசாயிகள் கிட்ட போயிட்டு சொன்னாரு, உங்களுடைய குறைந்தபட்ச ஆதார விலையை தருவோம், உங்களுடைய வருமானம் ரெட்டிப்பாகும் சொன்னாரு. அப்படிங்களா? ரெட்டிப்பா தற்கொலை தான் மிஞ்சுது தினம் தினம். அவர்களுக்கு எதிராக புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதானிக்கு ஆதரவாக ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. இரவோடு இரவாக பாராளுமன்றத்தை மூடிவிட்டு என்ன இதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்தார்கள். போராட்டம் நடந்தது. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் அதுல படுகொலை செய்யப்பட்டார்கள், இறந்தார்கள். இதற்கெல்லாம் அவர் பொறுப்பேற்க வேண்டும். எப்படி இந்த தேசத்து மக்கள் இன்னமும் அவர் அனுமதிப்பாங்க? இன்னும் அவர் ஆட்சி கூட துடிச்சிட்டு இருக்காரு. 10 ஆண்டுகளா செஞ்சது போல. வெளியுறவு கொள்கையில டோட்டல் ஃபெயிலியர். சீனா இந்தியாவுடைய இடத்த அருணாச்சல பிரதேசத்தெல்லாம் ஆக்கிரமணம் பண்ணி மேண்ட்ரின் லாங்குவேஜ்ல கிராமத்துக்கு பேர் வச்சுட்டு வராங்க. வாயை திறக்க மாட்டேன்றாரு சீனாக்கு எதிராக. என்ன பயம், என்ன அச்சம் இருக்கு அவருக்கு? இவர் சீனாவுடைய தூதுவரா, இந்திய நாட்டு பிரதமரா? போதை பொருள் இருக்கு தமிழ்நாட்டுல. மிகப்பெரிய இளைஞர்களுக்கு எதிரான ஒரு இளைய தலைமுறைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அவருடைய நண்பர் அதானியுடைய துறைமுகம், அது குஜராத்ல இருக்க கான்லா துறைமுகம், முத்ரா துறைமுகத்துல இருந்து தானே இறக்குமதி பண்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்து, அங்கிருந்து தானே கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் நெல்லூர் பக்கத்துல ஆந்திரா கிட்ட வந்து அங்கிருந்து தமிழ்நாடு பார்டர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவர் மறுக்க முடியுமா? தடுத்து நிறுத்தினாரா? அவர்கிட்ட தானே மத்திய உளவுத்துறை இருக்கு, ஐபி இருக்கு, ரா இருக்கு, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் இருக்கு, நேவி இருக்கு, கோஸ்ட் கார்டு இருக்கு, ஆர்மி இருக்கு, சிஐஎஸ்எஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, சிஆர்பிஎஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எவ்வளவு காவல்துறை இருக்கு. ஏன் இதை தடுக்க முடியல? எந்த வழியா? கடல் வழியா வருதா, வானம் வழியா வருதா, தரை வழியா வருதா? எந்த மார்க்கத்துல அந்த போதைப் பொருள் வெளிநாடுகள்ல இருந்து வருது? தடுத்து நிறுத்துற பொறுப்புல ஏன் இவரு தட்டி கேட்டுட்டாரு? அதை முடியல. இரண்டாவது, 5 லட்சம் கோடிக்கு போதைப் பொருளை வந்து கைப்பற்றி நீதிமன்றத்துல வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் கேக்குது, எங்க அந்த 5 லட்சம் கோடி போதைப் பொருள் இல்லை? இப்ப என்ன சொல்றாங்க? காணாம போயிடுச்சுன்றாங்க. இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? மக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த வாக்குகள் எல்லாம் எதிராக இந்தியா கூட்டணிக்கு அளித்திருக்கிறார்கள். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு கட்ட தேர்தலுக்கும் அவருடைய பரப்புரையை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். ஒரு தேர்தல் முதலாம் மாறி மாறி பேசுறாரு. என்ன ஆட்சின்னு தெரியல அவருக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு எடுத்துருவாங்கன்றாரு. ராமர் கோவிலுக்கு பாபர் பூட்ட போட்டுடுவாங்கன்றாரு. நம்புவாங்களா? மக்கள் நம்பும் இடத்துல இருக்காங்க. மோடி மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் எப்போ போகிவிட்டது. அவர் இந்த தேசத்தை மிகப்பெரிய அடிபாதாளத்திற்கு பின்னுக்கும் தள்ளிவிட்டார். இதை புனரமைப்பதே எந்த ஆட்சி வந்தாலும், மிகப்பெரிய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது. பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறது. அதனால் அவர் இப்போது வருவதற்கு வாய்ப்பில்லை. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னதுதான் சரியான கருத்து. 4ஆம் தேதிக்கு பிறகு பாஜகவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் போயிட்டு வாருங்கள் என்று விடை கொடுக்க போகிறார்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார்.